உங்க இதயம் பலவீனமா இருந்தாலும் சரி, உங்க இதயத்துல அடைப்புகளே இருந்தாலும் சரி, இந்த 7 days சேலஞ்ச் அக்செப்ட் பண்றதுக்கு நீங்க தயாரா? உங்களோட இதயத்தோட ஹெல்த்தை வந்து மீட் எடுக்கிறதுக்கு ஒரு ரகசிய டிப்ஸுமே இந்த வீடியோவோட எண்ட்ல நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். இது நம்ம சுவாசியோட மெடிசன் சிம்பிளிஃபைட் சீரீஸ்க்காக நான் உங்க டாக்டர் சுபாஷினி. சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு உறுப்பை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் நம்மளோட இதயம். இதோட உழைப்பை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். 24/7 24/7 நம்மளோட இதயம் வந்து துடிச்சுக்கிட்டே இருக்கும், ரத்தத்தை வந்து சர்க்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்களோட இதயத்தை வந்து எப்படி நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுருக்கீங்கன்றதை பொறுத்து தான் அதோட செயல்பாடுகள் வந்து எத்தனை நாள் வரைக்கும் நம்மளை வந்து கொண்டு போகும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இதயத்தில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து அடைப்புகள் இருக்குது, இதயம் வந்து பலவீனமாக இருக்குது, இதய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற இந்த 7 நாள் சேலஞ்சை அக்செப்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருந்துக்கோங்க. இந்த 7 நாள் மூலியமாகவே உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இதயம் வந்து அதோட ஆரோக்கியத்தை வந்து 50% வரைக்கும் நம்ம மீட்டு கொண்டு வர முடியும். இதனால் உங்கள் இதயம் ஆரோக்கியமாக ஆகிறது மட்டும் இல்லாமல் இளமையாகவும் ஆக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம டைரெக்டாக வந்து அந்த 7 days சேலஞ்சுக்குள்ளே போயிடலாம். ஒரு நாளுக்கு நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுறவங்க எல்லாரும் இதை ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதயம் பலவீனமாக இருக்கிறவங்க, இல்லை அடைப்புகள் இருக்குது, நான் அதுக்காக மருந்து மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க மருந்து மாத்திரைகளோடு சேர்த்து இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. மருந்துகள் மாத்திரைகள் நிறுத்திட்டு இந்த சேலஞ்ச் எடுக்கிறது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க மருந்துகள் எடுத்துக்கிட்டே இந்த சேலஞ்சையும் சேர்த்து பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 days வந்து நீங்கள் எதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இதயத்துக்கு தேவையானது எது, தேவையில்லாதது எதுன்றது நிறைய இருக்கு இல்லையா? ஸோ இதயத்துக்கு நம்ம வந்து கொழுப்பு தான் வந்து மிகப்பெரிய எதிரி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையான எதிரி எதுன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளை சர்க்கரையையும் மைதாவையும் கட் பண்ண போகிறோம். இந்த முதல் 2 நாளில் நீங்கள் பண்ண போகிற விஷயம் சுத்தமாகவே வந்து வெள்ளை சர்க்கரையும் மைதா சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் தவிர்க்க போகிறீங்க. ஒரு டீ காஃபி குடிக்கிற பர்சனாக இருந்தால் கூட அதில் வந்து வெள்ளை சர்க்கரையை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி மைதா சம்மந்தப்பட்ட இந்த பேக்கரியில் வாங்கக்கூடிய ப்ரெட்டு, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு 2 days என்னவாக இருந்தாலும் இதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்றதை தாண்டி இந்த 2 நாளில் இந்த 2 விஷயத்த எந்த அளவுக்கு வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றது தான் உங்களோட இதய ஹெல்த்தில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. அடுத்த 3rd and 4th டேக்கு நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போது இதயத்துக்கு எதுலாம் வந்து தேவையில்லையோ அதை நம்ம ஒதுக்கியாச்சு. இப்போ இதயத்துக்கு இது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு பழக்கம். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், காலைல எழுந்த உடனே வந்து ஒரு பூண்டு பல் எடுத்துக்கோங்க. ஒரு 3லேருந்து ஒரு 5 பல்லு பூண்டை வந்து நீங்கள் வந்து நெருப்பில் காட்டி சுட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மென்று சாப்பிடலாம். இது ஒரு வகையாக எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரே ஒரு சின்ன பல்லு பூண்டு எடுத்து நல்லா கட் பண்ணி ஸ்மாலாக வந்து சின்ன சின்ன துண்டுகளாக மாற்றிட்டு அதில் வந்து தேன் கூட சேர்த்து அதையுமே காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறது மூலயமா உங்களுக்கு அந்த காலையில் ஆரம்பிக்கும் போதே நமக்கு ஒரு இதயத்துக்கு வந்து சர்வீஸ் விட்ட மாதிரி ஒரு இப்போது மெஷின் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து ஆக்ட் ஆகும். மத்தியான உணவில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு கீரை வகைகள் இருக்கணும். கூடவே வந்து நீங்கள் ரைஸே எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காய்கறிகளும் கீரைகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 3வது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டோட ஃபுட் எப்படி இருக்கணும்னா ரொம்ப லைட்டாக இருக்கணும். ஏர்லியாகவே முடிச்சிருங்க. டின்னர் வந்து எப்போயுமே ஒரு 8 மணிக்குள்ளே முடிச்சிட்டிங்க அப்படின்னாவே இதுவே உங்களை இதே ஆரோக்கியத்தை மீட்டு கொடுக்கறதுக்கு தேவையில்லாத படிமங்கள் போயிட்டு அந்த சின்ன சின்ன நாளங்களில் படிகிறத வந்து உங்களுக்கு தடுத்து கொடுத்துரும். அது மூலயமா உங்களுக்கு அடைப்புகள் வராமலும் அதே மாதிரி அந்த இதயத்தோட ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பராக ரன் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவினிங் டைமில் பிஸ்கெட்ஸ் எடுத்துக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா பிஸ்கெட்டுக்கு பதில் ஊற வச்ச இந்த ஆல்மண்ட்ஸ் அண்ட் வால்நட்ஸை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதில் இருக்க ஒமேகா 3 வந்து உங்களோட அந்த சர்க்குலேஷனுக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இது வந்து 3rd and 4th டேயில் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிற விஷயங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 and 6 நம்ம லைஃப் ஸ்டைல்குள்ளே போயிடலாம். லைஃப் ஸ்டைல் டிப்ஸாக நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிஸ்க் வாக்கிங், மூச்சு பயிற்சி, இது 2த்தையும் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். பிரிஸ்க் வாக்கிங் அப்படின்னு நான் ஏன் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு வாக் பண்ணும்போது நம்மளால் ஒருத்தர்கிட்ட பேச்சு கொடுக்க முடியும். ஆனால் பிரிஸ்க் வாக்கிங் பண்ணும்போது நம்மளால் அதிகமாக பேச முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் வேகமாக கைகளை வீசி வேகமாக நடக்கணும். மற்றவங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டு நடக்கிறது, இல்லைனா வந்து காதில் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு பாட்டு கேட்டுட்டு நடக்கிறது, இல்லை பேசிக்கிட்டு நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்கிறது
ரொம்ப நல்லது. நல்லா நடக்கணும். இது நீங்கள் இன்னொரு விஷயத்தில் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, உங்களால் படிக்கட்டு ஃப்ரீயாக ஏறி இறங்க முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களோட இதயம் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். மூச்சு பயிற்சி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நார்மலான மூச்சு பயிற்சி இல்லாமல் அனுலோம வினுலோமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பயிற்சி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நாசிகள் வழியாக நீங்கள் மூச்சு இழுத்து இன்னொரு நாசிகள் வழியாக விடுறது. இந்த பயிற்சியை பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பர் ஆக்சிஜனேஷன் கிடைக்கும். சர்க்குலேஷன்லேருந்து அந்த ஆக்சிஜனேஷன் பற்றாக்குறை இல்லாமல் போகும்போது ரத்த நாளங்களில் படிமம் வந்து படியறது நல்லாவே குறையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 7வது நாள், இது வந்து ஹார்ட் ரீசெட் டே அப்படின்னே நம்ம சொல்லிக்கலாம். இந்த ஒரு நாளில் நீங்கள் பண்ண போகிற விஷயம் எப்படி இருக்கணும்னா, இந்த 6 நாளில் நீங்கள் கரெக்டாக 90 to 100% வந்து நீங்கள் சொன்ன எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டேன், இதுதான் என்னோட லாஸ்ட் டே அப்படின்றீங்கன்னா, இந்த ஒரு டிப்பே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு டேவே வந்து உங்களுக்கு ஹார்ட்டோட ஹெல்த்தை 50% வரைக்கும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அவ்வளோ முக்கியமான நாள் தான் இந்த டே 7 டிப்பு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆழ்ந்த உறக்கம். என்ன இவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயத்தை வந்து இவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு ஒரு பில்டப்லாம் கொடுத்து சொன்னீங்களேன்னு கேட்காதீங்க. இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நம்ம எந்த அளவுக்கு வந்து ஓய்வு கரெக்டாக எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம உறுப்புகள் வந்து சர்வீஸ் பண்ணிக்கிற டைம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம ஓய்வு எடுக்கிற டைம் வந்து அவங்க ஓய்வு எடுக்க மாட்டாங்க, ஆனால் அதோட செயல்பாடுகளை வந்து சர்வீஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம கொடுக்குற டைம் தான் நம்ம ஓய்வு எடுக்கிற டைம். ஸோ இந்த 8 ஹவர்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக தூங்குறீங்க அப்படின்னா, ரெஸ்ட் எப்படி இருக்கணும்னா ஃபுல்லாக வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி நைட்டு 8 மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு ஒரு 10 மணிக்கெலாம் தூங்குறீங்கன்னா நல்லா எழுந்திரிக்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகணும். அந்த மாதிரி ஒரு உறக்கம் இருக்கணும். 8 மணி நேரம் தூங்கிட்டேன் அடுத்த நாள் எனக்கு டயர்டாக இருக்குன்னா அது ஒரு நல்ல உறக்கத்துக்கான ஒரு அறிகுறியே கிடையாது. ஸோ ஒரு நல்ல உறக்கம் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஹார்ட்டோட ஹெல்த் எந்த அளவுக்கு பார்த்துக்குது அப்படின்றது தான் முக்கியமாக நான் மென்ஷன் பண்ணுன்ற ஒரே இதுக்காக மட்டும்தான் இவ்வளோ அழுத்தம் கொடுத்து இந்த பாயிண்ட்டை நான் சொன்னேன். இந்த 7 நாள் நீங்கள் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா எப்படி இருந்துச்சு ரிசல்ட் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுற பர்சனாக இருந்தாலும் சேலஞ்ச் அக்செப்டட்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேட்குறது புரியுது. நீங்கள் எல்லாரும் என்ன யோசிக்கிறீங்கன்னா, ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னீங்களே, அந்த டிப் எங்கன்னு தானே யோசிக்கிறீங்க. அந்த ஒரு டிப் என்னன்றதுனா, ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம் எடுத்துக்கிட்டதே வந்து உங்களோட ஹார்ட்டோட சர்க்குலேஷன், இந்த ரத்த நாளங்கள், சிறிய சிறிய நாளங்களோட ஹெல்த்தை வந்து நல்ல வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்கி கொடுக்கும். இதுதான் நான் சொன்ன அந்த டிப்ஸு. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம் அப்படின்றதே போதுமானது தான். இது எல்லாருமே எடுத்துக்கலாம். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட ஹார்ட் ஹெல்த்தையுமே நீங்கள் ரீகெயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சேலஞ்ச் அக்செப்டடாக இல்லையான்றதை சொல்லுங்கள். இன்னும் இந்த மாதிரி மெடிசன் சிம்பிளிஃபைட் சீரீஸ்க்காக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.